அந்த அத்தனையும் பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடம்புக்கு ஈர்த்து கொடுத்து சிதம்பர ரகசியம்னு சொல்லக்கூடிய நம்ம உடலினுடைய 51 புள்ளிகளிலும் செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த ஹரியோகத்தான் சார் நீண்ட நேரம் சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு பயன் தெரிஞ்சுன்னா, ஏன்னா நம்ம பல்வேறு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மருந்துகளை கையாளுறது, 100க்கும் மேற்பட்ட மருந்துகளை உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதியோட தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கார்த்திகை ஜோதி அன்னைக்கு நான் ஹரியோகம் எடுக்க ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா 9 மண்டலங்கள் முடியும் போது என்ன நடக்குதுன்னா தச தீட்சைகள் நிகழும். தச தீட்சைகள்னா சிவனுடைய அடிப்பற்று தீட்சைகள் நிலை 1 2 போறோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளுடைய பஞ்சபூத புள்ளிகளை சக்தி கொடுத்தும் நம்மளுடைய சக்கரங்களை மையப்படுத்தியும் நம்மளுடைய குண்டலினி ஆற்றலை மேம்படுத்தியும் நமக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி பிரபஞ்சத்தினுடைய நேர்மறை ஆற்றல் உள்ள மனிதர்கள் மட்டும் நம்மளோட டிராவல் ஆகுவாங்க. எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருந்ததோ, உடல் பிரச்சனை, மன பிரச்சனை, பண பிரச்சனை, சொத்துக்கள்ல பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிற அத்தனையும் அந்த 9 மண்டலங்கள் முடியும் போது உறுதியாக குணமடைந்து கிளீன் ஆகுதுங்கிறதுக்கு நாங்க நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட உடலிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை மனம், உணர்வு அப்படிங்கிற அந்த 2ம் பாதிக்கப்படும் போது உடல் பிரச்சனைகள் உருவாகுது. ஹார்மோனல் இம்பேலன்சிங் அப்படிங்கிறத நோய் தானே தவிர நோய் வெளியில இருந்து புதுசா எல்லாம் ஒன்றும் கிரியேட் ஆகி வர்றதில்லை. நம்மளுடைய மன உணர்வும் எதிர்பார்த்தல் உடலில் சக்தியும் சத்தும் சமநிலையில் இருந்தா நோய்கள் வராது, வந்தாலும் காணாம போயிடும். ஏன்னா அணுவின் மாற்றம் கொடுத்து பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நம்ம தூங்கும் போது சமநிலை பண்ணி அடுத்த நாள் நமக்கு பேலன்சிங் கொடுக்குதுங்க. பாத்தீங்கன்னா 3 நாட்களில் மாற்றம், 48 மணி நேரத்துல மாற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். நம்மளோட இதுல எலைட் கிட்னு ஒரு கிட் இருக்கு. காமனா எல்லாருமே அதைய நம்ம எடுத்துக்கிறாங்க. பெரியவங்க சின்னவங்க இருந்து எல்லாத்துக்குமே இது பயன்படும். டோசேஜ் மட்டும்தான் மாறுபடும். எப்படி நம்ம சொன்ன உடல், மனம், பணம், கர்மா இது 4ம் தீருதோ ஒரே நேர்கோட்டில், அதுக்கான பிரயாணமே நம்மளோடது. நம்ம முதல்ல எடுத்து அதனுடைய அனுபவத்தை அடையணும் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு குறைபாடுகள் இருக்கிறவங்களுடைய உடல்நிலைக்கு பர்டிகுலரா என்ன தேவையோ அது அதிகப்படியான தருணங்கள் உபயோகப்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொக்கிஷம். கடந்த மாதம் எங்களுடைய இதுல இருந்து ஒரு ஐயா 76 வயசு நீ டியூப் போட்டுதான் பாக்கணுங்கிற கண்டிஷன்ல இருந்தவங்க 5 நாள்ல ரெக்கவரி பண்ணிச்சுங்க. 5 நாள்ல ரெக்கவரி பண்ணது இல்லாம 4 ஆண்டு காலம் ஆக்சிஜன் போவோட இருந்துட்டு இருந்தது. இப்ப ஆக்சிஜனை கழட்டிடலாமான்னு கேட்கிறாரு. அது உங்க டாக்டர் கேட்டுக்கோங்க. நாங்க கொடுத்தது உங்களுடைய உடலை மேம்படுத்தக்கூடிய தெய்வீக ஆரோக்கிய உணவு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனா ஒரு புக்கே எழுதலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இங்கு வந்த அனைவரும் இன்று 5வது ஆண்டு முடிஞ்சு 6வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள தருணமான நாள் இது. நீண்ட தூரத்திலிருந்து மிகப்பெரிய பில்லர்ஸ் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அனைவருக்கும் சித்தரையா அவர்களுக்கும் எம்பி சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். சார் மேடத்துக்கு பலத்த கைத்தட்டல். ஏன்னா அவர் மருத்துவர் நல்ல விஷயங்கள சொல்றத நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணாவே அதுல 50% ஆரோக்கியம் அப்படிங்கறதே கிடைச்சிடும்.